கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவங்க வீட்டு பெட்ரூமில் இருக்க ஏசி ஆன் பண்ணோன்னே, உள் சைடில் இருக்க கபோர்ட்லாம் தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏசி ஆன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஏசி வேலையை பற்றி எனக்கு தெரியாது. ஏசி மெக்கானிக் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்த்துக்கோங்க சார்ன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் ஏசி மெக்கானிக் கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் போய் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற இடத்துல போய்ட்டு அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணியிருந்தேன். வாட்டர் ஹோஸ் எல்லாமே வந்து செவுத்துலேருந்து வெளில கரெக்டாக போகுது. அடுத்தது அவுட் சைடு போய் பார்க்கணும். அந்த வாட்டர் ஹோஸ் அவுட் சைடு போகிற இடத்துல போய் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, பின்னாடி சைடு வந்து அந்த ஓசே இல்ல. தண்ணி வெளில வர ஓசே இல்ல. அதுக்கப்புறம் நான் கஸ்டமர்ட்ட சொல்லியிருந்தேன். இந்த ஓஸ் நடுவுல எங்கேயோ கட் ஆகிருக்கு போல சார் செவுத்து உள்ள. ஒயிட் சிமெண்ட்டை உடச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வாட்டர் போகிற ஓஸ் வந்து மாற்ற வேண்டி வரும்னு சொல்லியிருந்தேன். நீயே முடிஞ்சா பண்ணி கொடுத்துருப்பான்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் சிமெண்ட் பூசி இந்த உடச்சி எடுத்துகிட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, எலி வந்து உள் சைடில் வந்து ஓஸ் எல்லாம் கடிச்சிட்ருக்கு. அந்த கஸ்டமர்ட்ட காமிச்சிட்டு, புதுசா ஓஸ் வாங்கி வெளியில வரைக்கும் போட்டு குடுத்துட்டு, உள் சைடு, வெளி சைடு வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு பூசி குடுத்துட்டேன். இந்த வாட்டர் ஓஸ மாத்துறதுக்கோசரம் அந்த இடத்துல உடைச்சதுல பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிமெண்ட்ட, அந்த சைடு எலக்ட்ரிக்கல் பைப் போயின்னு இருந்திருக்கு மொதல்ல. இவங்க நல்ல டைமா கரெக்ட்டா வந்து கீழ் சைடு உடைச்சிருக்காங்க, ஏசி பைப் வெளில போறதுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கி உடைச்சிருந்தாங்கன்னா, ஒயர்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். இப்பயே வந்து அந்த 1 இன்ச் பைப் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அந்த பைப்புல பார்த்தீங்கன்னா, ஒயர்லாம் இருக்கு. பாதி பைப் உடைஞ்சிட்டு இருக்கு. இவங்க ஏசி மட்டும் அப்படியே பூசிட்டு இருக்காங்க ஒயிட் சிமெண்ட்ட. இன்னும் கொஞ்சம் தூரம் மேல தூக்கி ஹோல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் பைப்ல போற கன்சீல்ல போற ஒயர் எல்லாமே டேமேஜ் ஆயிட்டுருக்கும். நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். கன்சீல்ல ஜங்ஷன் பாக்ஸ்லாம் இருந்ததுன்னா, அதோட ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த மாரி ஹோல்ஸ்லாம் வந்து போடும்போது, அந்த அளவ மார்க் பண்ணிட்டு போடணும்னு. இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அந்த ஒயிட் சிமெண்ட் போட்டு லைட்டா வந்து கை வந்து அங்க மாட்டியிருந்த ஸ்டெப்லைசர் மேல பட்டுது. திடீர்னு ஷாக் அடிச்சது. என்னடா விறுவிறுன்னு ஒரு மாரி ஷாக் அடிக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டெப்லைசர் மேல டெஸ்டர் வச்சாக்கா டெஸ்டர் எரியுது. எர்த்தெல்லாம் கரெக்ட்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்லைசருக்கு போடக்கூடிய அந்த மெயின் எர்த்த வந்து கட் பண்ணி டேப் அடிச்சு வச்சுட்டுருக்காங்க. டெமி பண்ணிட்டாங்க. இந்த எர்த்த ஏன் டெமி பண்ணாங்க செக் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் வீட்ல முன்னாடி ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து வேலை செஞ்சிருக்காரு. அந்த ஏசிக்கு கீழ வந்து ஒரு டிவி ஒண்ணு மாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளக் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அந்த ப்ளக் பாயிண்ட்க்கு அந்த எலக்ட்ரிஷியன் எப்படி லைன் போட்டிருக்காருன்னா, ஏசிக்கு வரக்கூடிய அந்த நியூட்ரல் 720 ஒயர்ல வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்க்கு நியூட்ரல் அடிச்சிட்டாரு. இந்த ஏசிக்குலாம் வர எர்த் ஒயர் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல இருக்கிற லைட்டிங் ஸ்விட்ச் போர்ட்லேருந்து எர்த் ஒயர் வருது. ஏசி கனெக்ட் பண்றதுக்கு எர்த் ஒயர் வந்து டெமி பண்ணி டேப் அடிச்சு வச்சுட்டு, அந்த போர்ட்லேருந்து வந்த எர்த் ஒயர வந்து டிவிக்கு யூஸ் பண்ணிட்டாரு ஃபேஸா. போர்ட்ல வந்து எர்த் ஒயர கட் பண்ணி பீஸ்ல குடுத்துட்டாரு. சுவிட்ச்ல குடுத்துட்டாரு. அதாவது இந்த டிவிக்கு வந்து தனியா ஒயர் போட்டுன்னு வந்து குடுக்கணும் போர்ட்ல. அந்த வேலைய செய்யாம, இந்த ஏசிக்கு வரக்கூடிய அந்த எர்த் ஒயர கட் பண்ணி டிவிக்கு யூஸ் பண்ணிட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிக்கு வந்து எர்த் இல்ல. எர்த் இல்லாம தான் ஓடுது. இந்த மாரி எர்த்லாம் இல்லாம ஓடுச்சுன்னா ஏசி வந்து, அதில போர்டுலாம் ஃபால்ட் ஆகலாம். இல்ல எலக்ட்ரிஷியன் இந்த மாரி செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் இந்த மாரிலாம் பண்ணிர்றாங்க. கஸ்டமர் எலக்ட்ரிக் வேலைக்காக எலக்ட்ரிஷியன கூப்பிடுறாங்க. நம்ம கேட்ட காச குடுக்க போறாங்க. கஸ்டமருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம செய்ய வேண்டிய வேலைய செஞ்சு குடுத்துட்டு போயிடணும். வீட்லயும் இது எலக்ட்ரிக் வேலைலாம் நடக்கும்போது, ஏதோ ப்ளக் பாயிண்ட் அடிக்க சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒயர் வந்து தனியா போடுறாங்களா? இல்ல முதல்ல அந்த ஒயர்லயே வந்து ஜாயின் பண்ணி இந்த மாரிலாம் பண்றாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த எலக்ட்ரிஷியனையும் குறை சொல்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லல. ஒரு சிலர் இந்த மாரி தவறு பண்ணனால தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன்.